இன்னைக்கான எபிசோட்ல விஜய் வெண்பா கிட்ட ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. அந்த வார்த்தைய கேட்கிறப்ப, "இது எப்போ மாறுச்சுது? இது எப்போ நடந்தது?" அப்படின்னு சொல்லி தான் நெறைய டைம் நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ராஜீவ், விஜய், வெண்பா 2 பேரையும் சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" அப்படிங்கிற மாரி 2 பேரும் சொல்றப்ப, "எனக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்களை எல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். நான் அடுத்த வேலைய பார்ப்பேன்" அப்படிங்கிற மாரி ராஜி சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜி இந்த வீட்ல எப்போ என்ன வேல பார்த்தாங்க? "நான் கோடீஸ்வரி. நான் ஒரு நிமிஷத்துல கோடிக்கணக்குல சம்பாதிப்பேன். நான் உட்காந்துக்கிட்டே டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காஃபி கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ராஜி, இப்ப சமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கலையா? அப்படி சோஃபால இருந்தவங்க வெண்பாவ, "வா வெண்பா அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்டுருவோம். இல்லன்னா அவங்க வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம தான் பரிமாறிக்கணும்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஜாலியா கூப்பிடுவாங்க. ஆனா வெண்பாவுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, வேற வழி இல்லாம தான் சாப்பிட போறாங்க. "மல்லியம்மா எங்க?" அப்படின்னு சொல்லி தான் இப்ப வெண்பா ராஜி கிட்ட கேட்கிறப்ப, "உங்க மல்லியம்மா எந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறா? அவ கோயிலுக்கு போயிருக்கிறா" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "டாடா உங்களுக்கு தெரியுமா மல்லியம்மா கோவிலுக்கா போயிருக்கிறாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "உங்க மல்லியம்மா எப்ப எத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க?" அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் கிட்ட மல்லி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம எங்கேயுமே போனதில்ல. அப்படி இருக்கிறப்ப, "உங்க மல்லியம்மா என்கிட்ட சொல்லிட்டு போகல" அப்படிங்கிற மாரி ஒரே நிமிஷத்துல கொறப்படுற மாரி ஸ்டோரி லைன கொண்டு வராங்க. அதாவது ஒரு சிலர் வந்து 99 நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா, அந்த 99யும் மறந்துருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காம நடந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப, அந்த பிடிக்காத ஒரு விஷயத்த வச்சு மட்டும் தான் அவங்களோட கேரக்டர ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த புடிச்ச 99 விஷயத்த மறந்துருவாங்க. அதுபோல தான் இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காகவும், வெண்பாவுக்காகவும், விஜய்க்காகவும் மல்லி பண்ண எல்லா நல்ல விஷயங்களையுமே இப்ப விஜய் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டாங்க. வெண்பாவ அவங்க பேச்ச மீறி கூட்டிட்டு போனாங்க. அதனால போய் தொலைச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே இப்போ மல்லிய டீல் பண்றது அப்படிங்கிறது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துட்டுருக்கு. இந்த விஷயங்கள்லாம் விஜய் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க? இந்த ராஜியோட கேரக்டர அவங்க எப்ப அனலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ராஜி நல்லவங்க போல ராஜி கூட இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் ராஜிய பிடிக்கல அப்படின்னு சொன்னா மல்லி குடும்பத்து கூட சேர்ந்துப்பாங்க. மல்லிய பிடிக்கல அப்படின்னு சொன்னா ராஜி கூட சேர்ந்துப்பாங்க. ஒரு பச்சோந்தி போல தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல தான் இந்த உலகத்துல நெறைய மனிதர்களுமே சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலயுமே தொடர்ந்து இது போல பச்சோந்தி மனிதர்கள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.